மிக குறுகிய காலத்தில் வந்து இந்த மீட்டிங் வந்து அட்டன் பண்ணதில் மிக்க மகிழ்ச்சி. அதிலும் இந்த விருது வந்து எதிர்பார்க்காத ஒன்று. நம்முடைய ஐசிஐஆர் மிஸ்டர் வேல்முருகனும் நானும் வந்து மதுரை வேளாண்மை கல்லூரியில் 88-92 ஒன்றா படித்தோம். அப்போ அவர் வந்து மிகப்பெரிய பொறுப்பை எடுத்து செய்ததில் அந்த நீரோட்டத்தில் நானும் இணைந்ததில் எனக்கு வந்து மிக்க மகிழ்ச்சி. நான் வந்து 92லேருந்து 31 ஆண்டு காலமாக மக்கள் பணியில் தான் ஈடுபட்டிருக்கேன். விவசாய பட்டதாரியாக இருந்த காரணத்தினால் நிறைய தண்ணீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் என்னுடைய ப்ராஜெக்டை தாண்டி பணி செய்த அனுபவங்கள் இருக்கு. முக்கியமாக பெண்கள், குழந்தைகள் மத்தியில தான் மிக அதிகமான நேரம் பணியாற்றியிருக்கோம். ஒரு 29 ஆண்டுகள் வந்து பிரதான் மற்றும் வசந்தம் சொசைட்டி அப்படிங்கிற நிறுவனத்தோட பெண்கள் முன்னேற்ற திட்டம், பஞ்சாயத்து ராஜ் திட்டம், விவசாயிகளோடு ஒருங்கிணைந்த திட்டம், நம்மாழ்வார் வழியில் உள்ள பயிற்சிகள், இது எல்லாத்துலேயும் நம்ம செஞ்சோம். அதுல 2008 வந்து வைகையாறு, மூல வைகையாறு உற்பத்தி ஆகிற இடத்துல வந்து ஒரு மணல் குவாரி சாங்ஷன் பண்ணாங்க அரசு. அந்த மணல் குவாரியை எடுத்தவர் வந்து அளவுக்கு அதிகமாக மண்ணை தோண்டினாரு அப்படிங்கிறது வந்து தெரிய வரும்போது அதோட டேட்டாஸ் எடுக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டோம். இருந்தாலும் டிபார்ட்மெண்ட் உள்ளவங்கள்ட்ட விசாரிச்சு ஒரு சில டேட்டாக்கள் எடுத்து அதற்கான ஒரு விழிப்புணர்வு, வைகை கடல் கொள்ளை அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரே ஒரு நாள் ஒரு 3 கிராமங்கள்ல விழிப்புணர்வு கொடுத்தோம். அதன் விளைவு வந்து விழிப்புணர்வு ஏற்படுச்சு. அதோட சேர்ந்து பல பிரச்சனைகளை வந்து எங்களுடைய பெண் பணியாளர்கள் வந்து சந்திச்சாங்க. இருந்தாலும் ஒரு 31 நாட்கள்ல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஒரு உடனடியாக இந்த விளைவு கிராமத்தில் வந்தவுடன் அவர்களும் வந்து அந்த மணல் குவாரி வந்து தேவையில்லை அப்படின்னு ஒரு வழக்கு போட்டாங்க. கரெக்டாக 31 நாட்கள்ல மூலை வைகையாறு ஆரம்பித்து 40 கிலோமீட்டர் தொலைவு வரை கண்டமனூர் வரை எந்த மணல் குவாரியும் சாங்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு அரசு உத்தரவு பிறப்பிச்சிச்சு. இன்று வரை 2008 முதல் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஏரியாவில் மணல் குவாரி கிடையாது, இன்னும் சாங்ஷன் பண்ணல. அது மிக சந்தோஷமானது. ஏன்னா ஸ்லோப்பா இருக்கிற லேண்ட்ல வந்து தேவையில்லை, மக்கள் உள்ளூர் அளவுக்கு மட்டும் செய்வாங்கன்ற. அதே மாதிரி தான் நீர் அடிப்படையிலான இன்னொரு பணி அப்படின்னு பார்த்தோம்னா அங்க ஒரு 9 கண்மாய்கள் இருக்குது, இன்னும் சிறு சிறு குளங்கள் எல்லாம் இருக்கு. அந்த வைகையாறு, மூல வைகையாறு வற்றாத ஜீவநதியாக. நான் வந்து பிறந்தது கன்னியாகுமரி மாவட்டம், படிச்சது மதுரை வேளாண்மை கல்லூரி, இப்ப வேலை பார்க்கறது வந்து தேனி மாவட்டம். ஆனா அந்த தேனி மாவட்டத்துல நான் போய் கால் எடுத்து வைக்கும் போது வைகையாறு ஆண்டு முழுவதும் நீரோட்டம் இருந்த ஒரு ஆறு. நான் பார்த்த பெரிய மழை வரும்போது மருத மரங்கள் எல்லாம் அடித்து வந்ததை நான் பார்த்தது உண்டு. ஆனா இன்னைக்கு வந்து அது வறண்டு போயிருக்குத நினைக்கும் போது மிக வருத்தமா இருக்கு. மழை பெய்யும் போது தண்ணி வருது, மற்ற நேரங்களில் அந்த நீரோட்டங்கள் எங்க போச்சு? மூல வைகையாறு ஆரம்பித்து வருஷநாடு கடமலை குண்டை வந்து அடையும் முன்பாக அங்க இடையில என்ன நடக்குது அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு விவசாய அமைப்புகள்ல இருந்து எனக்கு சொன்னாங்க. அதற்கான ஆதாரங்கள் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல, அவங்ககிட்ட ஒருவேளை இருக்கலாம். அதனால இன்னைக்கு வைகை ஆறை மீட்டெடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுல தமிழகத்தில் 2030 வந்து தன்னிறைவு தமிழகமாக, தண்ணீரில் தன்னிறைவு தமிழகமாக இந்த அமைப்பு கொண்டு வர வேண்டும் தமிழகத்தை அப்படிங்கிறதுல நானும் பங்கேற்பதை நினைத்து மிக்க மகிழ்ச்சி, மிக சந்தோஷமான விஷயமாக எனக்கு இருக்குது. கண்டிப்பாக இதுல இளைஞர்களையும் பெண்களையும் கண்டிப்பாக ஈடுபடுத்த முடியும். அவர்களை ஈடுபடுத்தி நாம வந்து கொண்டு வரும்போது கண்டிப்பாக இந்த லட்சியம் வந்து நிறைவேறும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக தேனி மாவட்டத்தில் வருஷநாடு பகுதியில் பெண்கள் முன்னேற்றத்தில் இன்னைக்கு வைகை விமன் ஃபெடரேஷன்ங்கிறது வந்து ஒரு 1700 பெண்கள் அவர்கள் குடும்பங்களுக்கு ஒரு மக்கள் அமைப்பு, சுயமாக செயல்படுகின்ற ஒரு மக்கள் அமைப்பாக இன்னைக்கு உருவாகி இருக்கு. 1992 இன்டர்நேஷனல் ஃபண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஸ்கீம்ல இந்த குழுக்கள் உருவாக்கப்பட்டது. இது போல தமிழகம் முழுவதும் குழுக்கள் உருவாக்கப்பட்டன. ஆனா எத்தனை குழுக்கள் வந்து தன்னிறைவு அடைஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியல. அதுபோல
கண்டிப்பாக இந்த பகுதியில் தேனி மாவட்டத்து ஓடக்கூடிய இந்த வைகை ஆறை மீட்டெடுக்கும் பணியை செய்வதில் நான் பங்கேற்க மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களோடு பயணிக்க மிகுந்த ஆர்வமாக இருக்கிறேன். மிக்க நன்றி, வணக்கம். நன்றிமா, நன்றி. உங்களை பத்தி நல்ல வேலுமோகன் சார் போன்ல நிறைய சொல்லிட்டாரு. நன்றி. அடுத்தபடியாக ஐயா அலெக்சாண்டர் அவர்கள் ஒரு 2